ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஒரு நைட்டி எப்படி வெட்டி தைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி நைட்டி தைக்கிறதுக்காக 3 மீட்டர் அளவு காட்டன் கிளாத்தாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நைட்டி மெட்டீரியல் 3 மீட்டரில் தனியாக கிடைக்கும், அது கூட நம்ம வாங்கிக்கலாம். இப்போ துணியை நல்ல பக்கம் உள் பக்கம் வர மாதிரி நம்ம திருப்பி நீல வாக்கில் ஃபஸ்ட் ரெண்டாக மடிச்சிக்கலாம். மாதிரி நீல வாக்கில் மடித்தாச்சு. இப்போ அகல வாக்கில் திருப்பி 2 கரையும் சேர்த்து துணியை வந்து 4ஆக மடிச்சிக்கலாம். துணியை இந்த மாதிரி நேர்நூல் பக்கமாக போட்டிருக்கோம். நம்ம பக்கத்தில் மடிப்பாக இருக்குது, ஆப்போசிட்டில் ஓப்பன் பகுதி இருக்குது, கீழேயும் ஓப்பன் பகுதி, மேலே வந்து மடிப்பாக இருக்குது. இப்போ கீழ்ப்பகுதியில் நம்ம துணியை அன்னிவனாக இருக்கிறத வந்து ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழ்ப்பகுதியில் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கலாம். மடித்து தைக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதிலேருந்து கீழே இருந்து நைட்டியோட முழு உயரம் எடுத்துக்கலாம். நைட்டியோட முழு உயரம் 53 இன்ச். அது கூட ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்காக அரை இன்ச் சேர்த்து 53.5 இன்ச் துணி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து அரை தோள்பட்டை அளவு மார்க் பண்ணிக்கலாம். 15 இன்ச் தோள்பட்டை அளவு, அதில் பாதி 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே 7.5 இன்ச்சை வந்து ஆம்ஹோல் லென்த்தாகவும் மார்க் பண்ணிக்கலாம். நைட்டி வந்து நல்லா லூஸாக போடுறதுனால 7.5 இன்ச்சை எந்த மைனஸ் ப்ளஸும் பண்ண வேண்டாம், அப்படியே வந்து எடுத்துக்கலாம். அடுத்து மார்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட லூஸிங்காக நான் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து 14 இன்ச்சில் வெஸ்ட்டோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து 12.5 இன்ச் மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கேன். அதில் 1 இன்ச் மைனஸ் பண்ணி கீழே 11.5 இன்ச் வந்து வெஸ்ட்டோட விட்த் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். வெளியே தையலுக்காக 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். கழுத்துனுடைய அகலம் 2.25 இன்ச், முன் கழுத்துக்காக 5.5 இன்ச், பின் கழுத்துக்காக 3.5 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது மார்பு சுற்றளவையும் வெஸ்ட்டோட சுற்றளவையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ ஹேண்டாக நம்ம நைட்டுடைய ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். கீழே நல்லா அகலமாக இருக்கிறதுக்காக நான் துணி அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து கை வந்து வரையணும். கைக்காக எக்ஸ்ட்ரா துணி எதுவும் இல்லை. கையினுடைய நீளம் தையலுக்கு சேர்த்து நான் 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கையினுடைய அகலம் 4 மடிப்பாக இருக்கும்போது 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். வெளியே தையலுக்காக 1 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து அடிக்கை சுற்றளவு தையலுக்காக 1 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து இந்த மாதிரி கையினுடைய ஷேப் வந்து வரைஞ்சிடலாம். இப்போ நம்ம கையை ஃபஸ்ட்டு வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையை கட் பண்ணியாச்சு. அடுத்து நைட்டியை நம்ம மார்க் பண்ண ஷேப் படியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. மேலேயும் மடிப்பாக இருக்குது, அதையும் தனித்தனியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. கழுத்து பகுதியில் யோக் டிசைன் கொடுக்கறதுக்காக நான் கேன்வாஸ் ஷீட் எடுத்திருக்கேன். 2 மடிப்பாக இருக்கும்போது 6.5 இன்ச், நீளம் வந்து 14 இன்ச் இருக்குது. கழுத்தினுடைய அகலம் 2.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். முன் கழுத்தை 5.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு பாக்ஸை போட்டு விட்டுடலாம். இதுக்குள்ளே நீங்கள் எந்த டிசைன் கழுத்துக்கு கொடுக்க விரும்புங்களோ அதை வந்து வரைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி சாதாரணமாக ரவுண்ட் நெக் தான் வரைகிறேன். இதுக்கு பதிலாக வீ நெக் கூட கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்கொயர் நெக் எதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போது வெளிப்பக்கத்தில் 2 இன்ச் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து லைனை சேர்த்து வரைஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம கீழே 13 இன்ச்சு வரைக்கும் உயரம் வச்சுக்கலாம். இதோடைய சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து வெளியே 3 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேயும் 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெளிப்பக்கமாகவும் கட் பண்ணிவிட்டு உள்ள கழுத்துடைய ஷேப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண கேன்வாஸ் ஷீட்டை சைடில் நம்ம கட் பண்ண துணியில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இதை வந்து தைச்சி எடுத்துக்க போகிறோம், இல்லை அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். துணி வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கேன்வாஸ் ஷீட்டை வச்சுட்டு அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். கழுத்தினுடைய
அகலம் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கேன்வாஸ் ஷீட்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கழுத்துடைய பகுதியில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அயன் பண்ணி எடுக்கும்போது கழுத்துடைய ஷேப் வராமல் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் ஷீட்டோட உள்பக்கம் தையல் போட்டுட்டு அதேமாதிரி வெளிப்பக்கமும் நம்ம அந்த ஷேப்புக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி தச்சு எடுத்தாச்சு. இப்போ வெளிப்பகுதியில் எந்த துணியும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்க துணி எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் பகுதியில் மட்டும் 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா துணி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தைக்கும்போது அது வந்து எக்ஸ்ட்ரா துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டிசைனை வந்து நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதில் 1 இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் கட் பண்ணி இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டோரி பைப்பிங் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இருக்குது. அதையும் நான் இந்த மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த கார்னர்ஸ்லாம் வரும்போது நிறுத்தி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி. இந்த கிளாத் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் எடுக்கும்போது ரொம்ப லுக்காக இருக்கும். சேம் கலரில் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கான்ட்ராஸ்ட் கலரில் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. யோக் பீஸும் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்து பைப்பிங்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா நைட்டி வந்து ரொம்ப ரிச் லுக் வந்து கிடைக்கும். இப்போ இந்த எட்ஜிலலாம் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு பிசுறு பக்கம் உள்பக்கம் போகிற மாதிரி வச்சு பைப்பிங் மட்டும் வெளியில் தர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நைட்டி கிளாத்தோட முன்பக்கத்தில் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நைட்டியோட கிளாத்தோட முன்பக்கத்தில் சென்டரை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நைட்டி கிளாத்தோட உள்பக்கத்தில் வச்சு நம்ம வெளிப்பக்கமாக திருப்பணும். உள்பக்கத்தில் நம்ம வந்து கேன்வாஸ் ஷீட்டை வச்சுக்கலாம். மேலே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் ஒன்று ஒன்று மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ கழுத்துடைய ஷேப்புக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவு இடம் விட்டு கழுத்துடைய ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து பகுதியில் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு இந்த யோக் பகுதியை நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு நகத்தால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே பதிச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கழுத்து பகுதியில் நம்ம தையல் போட்டுட்டு அப்படியே நம்ம பைப்பிங் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். துணி சுருக்கம் இல்லாமல் நல்லா சுருக்கெல்லாம் எடுத்து விட்டு இந்த மாதிரி யோக்கை வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சி எடுத்தாச்சு. இதில் இந்த மாதிரி நாட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது சென்டரில் இந்த மாதிரி நாட் போட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வச்சு இதையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகான யோக் டிசைன் வந்து ரெடி ஆகிட்டு. இது கான்ட்ராஸ்ட் கலர்னா இன்னும் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பின் பக்கத்து கழுத்தை வந்து நம்ம கிளாத் பீஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சென்டர் வந்து ரெண்டையும் மேட்ச் பண்ணி நல்ல வெளிப்பக்கமாக வச்சு தைச்சி இதை வந்து உள்பக்கமாக திருப்பி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு கழுத்துனுடைய ஷேப்புக்கு வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 இன்ச் அளவு இடம் விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்து நம்ம வந்து உள்பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பி
உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நல்ல பக்கம் மேல் பக்கம் போகிற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே முன்பக்கத்தோட கிளாத்தை வச்சு 1/2 இன்ச் இடைவெளியில் ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி ஷோல்டர் எடுக்கும்போது நல்ல ஃபினிஷிங்காக வரும். 2 தையல் போட்டு ஷோல்டர் பகுதியை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் பகுதி வந்து அழகாக ஜாயின் ஆகி வந்திருக்கு. இப்போ பின் கழுத்து பகுதியிலையும் ஒரு ப்ரெஸ் ஸ்டிச் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கழுத்தை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கையில் கீழ்ப்பகுதியில் தையலுக்காக எவ்வளோ விடாட்டிருக்கோமோ அதை வந்து மடித்து தைச்சிக்கலாம். மடித்து தைச்சிட்டு 2 சைடும் நம்ம வந்து கையை அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். கை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் தையலுக்காக 1 இன்ச் அளவு இட விட்டுருக்கோம். 2 சைடும் 1 இன்ச் இடைவெளியில் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அடியிலையும் எவ்வளோ இட விட்டுருக்கோமோ அதை வந்து மடித்து தைச்சிடலாம். நம்மளுடைய சூப்பரான நைட்டி வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து நைட்டி கட் பண்ணி தைச்சி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. தேங்க்யூ.